என்ன குழம்பு செய்வது ஒரே யோசனையாக இருக்கா. வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். அதற்கு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேரட், பீன்ஸ் அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இருந்தது, அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு பாதி எடுத்திருக்கேன், அதே போல் சிறுபருப்பு பாதி எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேர்ந்து 3/4 கப்பு வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ பருப்பை நான் குக்கருக்கு மாற்றிடுறேன். கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு கழுவியாச்சு. இப்போ அதோட கூட நம்ம காய்கறிகளை சேர்த்துடுறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு 20 போல். மீடியம் சைஸில் இருக்குது, அது ரொம்ப பெருசு இல்லை. 4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சால்ட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்து வேக விட்டுடலாம். தண்ணி சேர்த்துடுறேன், போதும். கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டாச்சு. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் தக்காளியும் நம்ம பருப்புக்கு போட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதே போல் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறேன். பாத்திரம் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும். ஒரு 4 விசில் விட்டு பருப்பு காயும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு சேர்த்துட்றேன். கையோட தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துட்றேன். லைட்டாக கழுவி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த வேலை கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் கலந்து விட்டுடுறேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டேன். பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடுறேன். அதையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு போல் பெருங்காயம், அதையும் நான் சேர்த்துட்றேன். தாளிப்பில் அதையும் கலந்து விட்டுடுறேன். நம்ம தாளிப்பை குழம்புல சேர்த்துடுறேன். சூப்பரான கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன், பிறகு பார்க்கலாம். சூப்பரான கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.